சங்கர், நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான அல்வா, செலவு கம்மியாக அதே சமயத்தில் நிறைய குவான்டிட்டி வர மாதிரி ஒரு அல்வா. என்ன அல்வான்னு பார்க்கலாமா? வாங்க. இதை பாதாம் பிசின். ஆக்சுவலாக பாதாம் பிசின் நைட்டில் ஊற வச்சு காலைல சாப்பிட்ணும். 2 பீஸ் ஊற வச்சா கூட போதும் ஒரு டம்ளர் பாலுக்கு. அது என்னென்னு மறுபடியும் சொல்கிறேன். நான் ஒரு பிடி கை தான், ஏன்னா ஒரு கையில் ஒரு பிடி பிடிச்சி போட்டிருப்பேன். 25 கிராம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் போட்டேன். ஒரு பாத்திரம் ஃபுல்லாக ஊறிடுச்சு பாருங்கள். அப்படியே ஃபுல்லாக வந்துடும், உபரியாக வந்துடும். அதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன். அதில் மட்டும் செய்ய வேண்டாம். கூட ஜவ்வரிசி, சின்ன ஒரு குட்டி கப்பில் ஒரு 100 கிராம் ஜவ்வரிசியை லைட்டாக வானில் வறுத்துட்டு மிக்ஸியில் ப்ரெஸ் பண்ணி பொடி பண்ணி வச்சுட்டு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 2 கப்பு சர்க்கரை போட்டுட்டேன். தண்ணி எதுவும் ஊற்றல பாகுக்காக. இந்த பாதாம் பிசின் ஊற வச்சேன் இல்லையா, இதை நல்லா பிளெண்டர் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். இது நம்ம ஆப்ஷன் தான், அப்படியே எடுத்து கொட்டினாலும் கொட்டிக்கலாம். அந்த சமயத்தில் அப்படியே மணியாக தெரியும். அதனால் நான் நல்லா ஃபுல்லாக மசிட்டோங்கிற மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பிளெண்ட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி சர்க்கரை போட்டுக்கலாம் பாத்திரத்தில், அதில் இதை கொட்டிட்டேன். தண்ணியே சேர்க்கலை, இதில் இருக்க தண்ணி மட்டும்தான் பாருங்கள். அதை சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ண உடனே அடுத்த ஒரு 2 நிமிஷத்தில் அப்படியே அதில் இருக்க தண்ணிலாம் வெளில சர்க்கரை ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சிடுது. ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சிட்டேன். மூடி திறக்கும்போது பாருங்கள் எப்படி தண்ணியாக போயிருக்கு, நல்லா கொதிச்சிருக்கு, பயங்கரமாக கொதிக்குது. 2 சேர்ந்துருச்சு. இப்போது நான் அந்த வறுத்து பொடி பண்ண வச்ச ஜவ்வரிசியை ஆக்சுவலாக கொதிக்க வச்சு மூடி வச்சுட்டேன், வேறு கூட வைக்கல. 5 நிமிஷம் அது நல்லா வெந்து போச்சு. அதையும் எடுத்து இதில் ஒன்றா கொட்டி கலந்து 2யும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்சு உப்பு போட்டுட்டேன், ஒரு பிஞ்சு கேசரி பவுடர் போட்டேன். எவ்வளோ தளதளம். இப்போ நெய்யே சேர்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குறீங்க, அப்போ நான் நெய்யே போடலை. நீங்கள் இந்த பார்க்குறது நெய் இல்லாதது. இப்போ தான் ஒரு 3 ஸ்பூன் நெய்யை தாளிப்பு கரண்டியில் போட்டிருக்கிறேன். 1 ஸ்பூன் நெய் அதில் அல்வாவில் போட்டேன். மொத்தம் 4 ஸ்பூன் தான் போட்டுட்டு, இது கரையிறதுக்குள்ளே அந்த தாளிப்பு கரண்டியில் போட்ட நெய்யில் ஒரு பிடி முந்திரி பருப்பை போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு பிஞ்சு ஏலக்காய் போட்டுட்டேன். எப்பவுமே ஏலக்காய் தோல் எடுத்து உள்ளே இருக்க ஏல அரிசி மட்டும் போடுங்க. அவ்வளோதான். முந்திரியை போட்டு அந்த நெய்யோடு கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். அடுத்து ஒரு 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டால் அல்வா ரெடி. நீங்கள் சுட சுட சாப்பிட்றதா தளன்னு சூப்பராக அருமையான அல்வா. அப்படியே எடுத்து சர்வ் பண்ணலாம், இல்லை ஆற வச்சு சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் இறுகி போயிருக்கும். இப்போ முடிச்சுட்டேன் பாருங்கள், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா டைட்டாக ஆகிடுச்சு அல்வா. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் வச்சு கொடுத்தேன், எல்லாம் சூப்பராக இருக்குனாங்க. நானும் இப்போ தான் சாப்பிட்றேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. போட்ட பொருள் செலவு கம்மி தான், குவான்டிட்டி அதிகமாக வந்திருக்கு. நல்லா கெஸ்ட்டு வரும்போது சூப்பராக செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.